காதலிக்க மறுத்த பெண்ணின் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை அருகே இளம்பெண் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. பட்டப்பகலில் இளம்பெண் வீட்டின் மீது மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காதலிக்க மறுத்த பெண்ணின் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. சென்னையை சேர்ந்த கார்த்திக் உள்ளிட்ட 4 பேருக்கு தற்போது போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். கலிங்கநாயக்கன் பாளையத்தில் பெண் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. காதலிக்க மறுத்த ஆத்திரத்தில் மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மேலும் குற்றவாளிகளை பிடிக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். கோவை தொண்டாமுத்து அருகே காதலிக்க மறுத்த இளம்பெண்ணின் வீட்டின் மீது மண்ணெண்ணெய் குண்டு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த கலிக்கநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் இளம்பெண். இவர் தனியார் கல்லூரியில் படித்து வருவதாகவும் சென்னையை சேர்ந்த நபரை காதலில் வந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் காதலித்த நபர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் இருப்பதை தெரிந்து கொண்ட இளம்பெண் அவரிடம் பழகுவதும் காதலிப்பதையும் நிறுத்தியுள்ளார். இதனையடுத்து ஆத்திரமடைந்த இளைஞர் நேற்றைய தினம் தன்னுடைய நண்பர்களுடன் அந்த இளம்பெண்ணுடைய வீட்டிற்கு அவர் தந்தையை தகாத வார்த்தைகள் பேசியும் அவருடைய இளம்பெண்ணை தனக்கு திருமணம் வைக்க வேண்டும் என்ற மிரட்டி விட்டிருக்கிறார். இதையும் தாண்டி அவர் வீட்டை சுற்றி 4 பாட்டில்கள் நிரப்பி கொண்டு வந்த அந்த மண்ணெண்ணெய் குண்டை வீசியிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான காயம் ஏற்படவில்லை. ஆனால் வீட்டில் சேதம் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் இந்த கார்த்திக் உட்பட்ட அவருடன் வந்த நண்பர்கள் அனைவரையும் போலீசார் தேடி வருகிறார்கள். இளம்பெண் காதலிக்க மறுத்ததை அடுத்து நண்பர்களுடன் வீடு புகுந்து மிரட்டியதும் மண்ணெண்ணெய் குண்டு வீசி மிரட்டல் விடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.